யூனிஃபார்ம் அந்த எட்ஜ் வரும். அந்த எட்ஜை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓவர்லாக் மிஷினை வச்சு லூப்பிங் த்ரெட்டு ஜாயின் பண்ணும். அப்படி ஒரு வேளை யூனிஃபார்மிட்டி அந்த நைஃபே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல லூஸாக இருக்கும், ஒரு இடத்துல டைட்டராக இருக்கும். ஃபேப்ரிக் அதே மாதிரி தான் இங்கே டைட்டராக இருக்கும். ஃபேப்ரிக்கு கொஞ்சம் கம்மியாக அதாவது பார்த்தீங்கன்னா கத்திரி கடிக்கலை, அந்த இடத்துல ஃபேப்ரிக் உள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும், உங்களுக்கு லூஸ் எட்ஜஸ் ஸ்டிச் கொடுக்கும். அதாவது 2 எட்ஜு ஜாயின் பண்ணும்போது ஃபேப்ரிக் இப்படி இருக்குது, நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணால் தான் இப்படி கத்திரி கடித்து இதெல்லாம் வெட்டின பிறகு தான் நீங்கள் லூப்பிங் த்ரெட்டு போகும். ஓகேயா? இந்த கத்தி கடிக்கலைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்மூத் எட்ஜ் வராது, ஸ்டிச்சு வந்து ப்ராப்பராக இருக்காது. அப்போது நம்ம சீம் அலவன்ஸ் எதனால் 1 சென்டிமீட்டர் கொடுக்குறோன்னு தெரிஞ்சுதா? அப்போது ஓவன் ஃபேப்ரிக்கில் சீம் அலவன்ஸ் 1/4 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. நிட்டர் ஃபேப்ரிக்கில் சீம் அலவன்ஸ் எப்போவுமே நம்ம 1 சென்டிமீட்டர் தான் சொல்லியிருப்போம். நீங்கள் ப்ரோக்ராமிங் ஆகட்டும், பேட்டர்ன் ஆகட்டும், எங்கே போடும்போது நான் சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 1 சென்டிமீட்டர். பிகாஸ்